ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்? பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த பெல் பட்டன் அழுத்திடுங்க. இன்றைக்கி நம்ம ஒயர் கூடை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த ஒயர் கூடைலாம் பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட ஏற்கனவே நம்ம வாங்கி வச்ச ஸ்டாக் தான் இது. ரொம்ப நாளைக்கு அப்படியே இருந்துச்சு. பாதி நம்ம ஒரு கடையில் கொடுத்து சேல்ஸ் பண்ண சொன்னோம். அவங்களும் சேல்ஸ் பண்ணி நம்மக்கிட்ட அமௌண்ட்டு கொடுத்துட்டாங்க. இப்போ மீதி இருக்கிற இந்த கூடைகள் எல்லாமே பார்த்திங்கன்னா ஆன்லைனில் நம்மக்கிட்ட சிஸ்டர் ஒருத்தவங்க பார்த்துட்டு எனக்கு கொரியர் பண்ணி விடுங்க, நான் எல்லாத்தையும் சேல்ஸ் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டாங்க. அதனால் நம்ம இப்போ அவங்களுக்கு கொரியர் அனுப்புறதுக்கு தான் இது எல்லாத்தையும் ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ இந்த பேலன்ஸ் கூட தான் இது என்கிட்ட இருந்த இவ்வளோ பேலன்ஸ் கூடைய எல்லாத்தையுமே நான் பார்த்து செக் பண்ணி அவங்களுக்கு ஓரளவுக்கு சேல்ஸ் பண்ணுற அளவுக்கு கொடுத்து அனுப்புகிறேன். இப்போ இது என்ன ஊருக்கு போகுதுன்னு பார்த்தீங்கன்னா மயிலாடுதுறை அந்த ஊருக்கு தாங்க இது கொரியர் பண்ண போகிறேன். நம்ம இன்றைக்கி கொரியர் ரெடி பண்ணிவிடுவோம். ரெடி பண்ணி இப்போ பார்சல் ரெடி ஆனதுக்கப்புறம் நம்ம ஒரு கொரியர் பாய்கிட்ட கொடுத்து அனுப்பிச்சோன்னா அவங்க கொண்டு போய் கொரியர் பண்ணிவிடுவாங்க. நாளைக்கு இவங்களுக்கு கிடச்சிரும். இவங்க வாங்கி அங்கே சேல்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அமௌண்ட் நமக்கு தருவாங்க. இதில் எல்லா விதமான கூடைகளும் கலந்துருக்கு. 1 ரோல் கூடை, 2 ரோல் கூடை, 1.5 ரோல் கூடை அப்படின்னு எல்லா விதமான கூடைகளும் கலந்து இருக்குது. இப்போ 1 ரோல் கூடைலாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் குட்டியாக இருக்கிறதுனால நான் இந்த 1.5 ரோல் கூடையில் உள்ளார எடுத்து வச்சு அப்படியே ஒரு கூடைக்குள்ளே இன்னொரு கூடை அப்படின்னு சொல்லி 2 கூடையாக நான் வச்சு இந்த அட்டை பாக்ஸ்குள்ளே போட்டு மொத்தம் ஒரு 20 கூடைக்கிட்ட பார்சல் பண்ணிட்டேங்க. ஆனால் இப்போ நம்ம கொரியர் அனுப்ப போனால் கொரியர் பண்ணுற இடத்துல பார்த்திங்கன்னா இதுக்கு கொரியர் ஃபீஸ் அதிகமாக கேட்குறாங்க. அதாவது அட்டை பாக்ஸ் பெருசாக இருக்குது. இந்த அட்டை பாக்ஸுக்குள்ளே அவங்க வெயிட் பார்த்திங்கன்னா நிறையா வைப்பாங்க. எடை அதிகமாக வைப்பாங்க. இது வெயிட்டு கம்மியாக இருக்குது. நீங்கள் இவ்வளோ பெரிய அட்டை பாக்ஸை கொண்டு கொடுத்தா நாங்கள் எங்களுக்கு இடத்த அடைக்கும். அதனால் இப்போ எனக்கு எடை பார்த்திங்கன்னா 5 கிலோ தான் இருக்குது. 5 கிலோனா 1 கிலோவுக்கு 60 ரூபா வாங்குறாங்கன்னா 300 தான் எனக்கு கொரியர் சார்ஜ் வருது. ஆனால் அவங்க 500 கேட்குறாங்க. 500 அப்படின்னு சொல்லி அப்படி இப்படியே பேசி கடைசியில் பார்த்திங்கன்னா 400 ஓகே பண்ணி எப்படியோ ஒரு வழியாக கொரியரை அனுப்பியாச்சுங்க. இப்போ இந்த கொரியர் பார்த்திங்கன்னா நாளைக்கு அந்த சிஸ்டருக்கு கிடச்சிரும். அவங்க வாங்கிட்டு ஒன்றா நம்ம சொன்ன ரேட்லேருந்து கொஞ்சம் அதிக அமௌண்ட்டாக வச்சு அவங்க சேல்ஸ் பண்ணி அதுக்கப்புறமா தான் நமக்கு அமௌண்ட்டு கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம நம்மளுக்கு கூட அனுப்பினவங்களுக்கு பணம் கொடுக்க முடியும். இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கும் இது போல் கூடைகள் வேணுமா சேல்ஸ் பண்ணுறதுக்கு? நீங்களும் இது போல் வாங்கி ரீசேல் பண்ண போகிறீங்களா? அப்படி ஏதாவது பண்ணுற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் என் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். கூட எத்தனை கூடை வேணும்னு சொல்லி மெசேஜ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கொரியர் அனுப்புகிறேன். நீங்களும் வாங்கி இது போல் சேல்ஸ் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக. இப்படிலாம் கஷ்டப்பட்டு நம்ம ஒரு ஆர்டரை பிடிச்சி அதில் ஒரு லாபத்தை பார்க்குறதுக்காட்டியும் பெரிய விஷயமா இருக்குங்க. இதில் என்ன ஒரு விஷயம்னா நம்மக்கிட்ட சேல்ஸ் பண்ணுறவங்க பார்த்திங்கன்னா ஒரு சில பேர்லாம் கொஞ்சம் விவரம் தெரியாதவங்க, கணக்கு வழக்கு தெரியாதவங்களாம் சில பேர் இருக்காங்க. அவங்க பார்த்திங்கன்னா நிறையா கூட மொத்தமாக நம்ம கொடுத்து அனுப்பிச்சோன்னா அந்த கூடையில் சேல்ஸ் பண்ணும்போது சில்லறை எப்படி மீதி தர்றதுன்னு தெரியாமல் தடுமாறிடுறாங்க. இப்போ ஒரு கூடை பார்த்திங்கன்னா நம்ம 500 விற்க சொல்லி ஒரு கூடையாக கொடுக்கணும். நல்லா பெரிய கூடையாக இருக்குது. 2 ரோல் 3 ரோல் உள்ள கூடையாக இருக்குது. அதை விவரம் தெரியாமல் 170 1 ரோல் கூடையை விற்கிற மாதிரி விற்றுடுறாங்க ஒரு சில டைமில். யாராவது அந்த மாதிரி வாங்குறவங்க அந்த மாதிரி ஏமாற்றி வாங்கிட்டு போயிடுறாங்க. வயசானவங்களாக இருக்காங்க, அவங்களுக்கு அந்த கணக்கு வழக்கு தெரியல, விவரம் தெரியல. ஒரு சில பேர் அந்த மாதிரி ஏமாந்து விட்டுறாங்க. இதனால் யாருக்கு லாபம் யாருக்கு நஷ்டம்னு பார்த்திங்கன்னா நம்ம முதல் போட்டு நம்ம ஒரு ஆர்டர் எடுத்து செய்கிறோம், நமக்கு தான் இது நஷ்டமாகுது. இப்போ அவங்கள்ட்ட போய் நீங்கள் இப்படி பண்ணிட்டீங்களே நம்மளால் பேசவும் முடியல, ரொம்ப மன கஷ்டமாக இருக்குது. இதில் நம்ம ஆர்டர் பிடிச்சி நம்ம செய்கிறோம், நம்மளை நம்பி 4 பேர் கூடைகளை பின்னி அனுப்புகிறாங்க. கூடைகளை பின்னி அனுப்புகிறவங்களுக்கு நம்ம அந்த டைமுக்கு கரெக்டாக பணத்தை கொடுக்கணும். இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குங்க. இந்த பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் சாதாரண விஷயம் இல்லை. எந்த பிஸ்னஸாக இருந்தாலும் நம்ம செய்கிறோன்னா அது நிறைய பிரச்சனைகள் இருக்குது, லாபம் நஷ்டம்லாம் இருக்குது. எல்லாத்தையும் சமாளித்து முன்னுக்கு வரணுன்னா அது பெரிய விஷயந்தான். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.